மலேசியன் சிக்கன் செய்ய போகிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டிலையே செய்து சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் சால்ட் உப்பு 1.25 டீஸ்பூன். நம்ம சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ சால்ட் உப்பு நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு. கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூளாக இருந்தாலும் போட்டுங்க, கலர் சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.25 டீஸ்பூன் மல்லி மிளகு ஜீரகம் அரைச்ச மல்லித்தூள். நீங்கள் மல்லி மிளகு போடுறதா இருந்தால் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு, மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. பாதி லெமன் பிழிஞ்சிக்கோங்க. நான் பிழிஞ்சி வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்பூனால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் ஆயில் நான் போட்டிருப்பேன். 2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஆயில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். சிக்கன் 65 இருக்கும் இல்லையா, அதை விட இன்னும் டேஸ்ட்டாக அது கூட மொறுமொறுப்பாக இருக்கும். இது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுக்க வச்சிருங்க. இதுக்கு முக்கியமாக சேர்க்குறது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, மல்லி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறதுலேயே கட் பண்ணிட்டேன், நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா பொடிசாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா மல்லி ஜாஸ்தியாகவும் புதினா ஒரு 4 கொத்து அளவுக்கு போட்டேன். மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கொத்து கூட போதும். எல்லாத்தையும் பொடிசாக இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு ஓட்டிடுங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிப்போம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ 350 கிராம் சிக்கன்னாக்கா ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி நல்லா ஆயிலெலாம் நல்லா சூடு வந்த உடனே அந்த நம்ம வெங்காயத்தை எடுத்து போடணும். இதுக்கு பச்சை மிளகாலாம் தேவையில்லை. நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அதே போதுமானது. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அதுதான் இதோட டேஸ்ட் இருக்குது. இந்த மலேசியன் சிக்கனோட டேஸ்ட்டு இருக்குது. நல்லா இவங்க கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வராங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வரணும். டேஸ்ட்டு அப்போ வரும். நல்லா இவங்க நல்லா கலர் மாறி வரணும். அந்த வெங்காயத்தோட கலர் மாறி வரணும். அப்போ தான் சிக்கன் எடுத்து நம்ம போடணும். நோம்புலாம் முடிகிற தருவாயில் இருக்குது. எப்படி நோம்பு போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு நோம்பு கிடுகிடுன்னு போயிடுச்சு. குயிக்காக போனதே தெரியல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நோம்பும் நம்ம இதே போல் இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் கபூல் செய்வானாக. ஆமீன். எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே இப்போ சிக்கனை எடுத்து போட்டுடுவோம். போட்டுட்டு இதில் நல்லா மூடி போட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர், அதுக்காக கருக விட்டுறக்கூடாது வெங்காயத்தை. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே தான் அந்த சிக்கனை எடுத்து நம்ம போடணும். நல்லா அவங்கள நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் சிக்கன் எல்லாம் படுற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்தில் இவங்க வெந்துருவாங்க சூப்பராக. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடியில் போய் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நாஸ்டிக் தவாவாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மீடியமாக வச்சுக்கிறது நல்லது. நல்லா எடைக்கு எடை நம்ம பெரட்டி விடணும். அனைவரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ முழுவதும் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் வச்சு இந்த மலேசியன் சிக்கனை செய்யலாம். அப்புறம் ஒரு ரசம் வச்சு செய்யலாம். எல்லா தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த மலேசியன் சிக்கன் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் போட்டாக்கா ஆஹா, அவ்வளோதான் தூள் கலப்போம். இவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இவங்க அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இவங்க நல்லா வெந்து வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம்.
நல்லா வந்து கலந்து கலந்து விடுங்க. இது நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வரணும். அப்படியே மினு மினு மினுங்கிறாங்க, அப்படியே மினுமினுப்பாக வராங்க, அப்படியே அப்படியே தக 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 தகன்ட்டு. அதே போல் மலேசியன் சிக்கன் சூப்பராக இருக்கும். நல்லா அவங்க வெந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் அதோட டேஸ்ட்டு என்னன்னு நமக்கு புரியும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றி இது வந்து சஹருக்கு தான் செய்திருக்கேன். சஹருக்கு செய்துட்டு இந்த மலேசியன் சிக்கன் செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தாச்சு. செய்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது மூடி வச்சுன்னு இவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படியே கம கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.